மாமா நீங்க எப்பவும் இங்க தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? எனக்காக இல்ல, உனக்காக தான் இங்க வந்தேன். மதிமாமா, நான் ஒருத்தர் இருக்கேன், மறந்துட்டீங்களா? ஏய் சாரி, உங்க ரெண்டு பேருக்காக தான் இங்க வந்தேன். வாங்க போலாம். நாங்க இவ்ளோ பெரிய கடையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதே இல்ல. அதான் இப்ப பண்ண போறோம்ல. வா வா மகி. வாவ். ஏய் இங்க பாரு. இது நல்லா இருக்கு. கீதா இங்க பாரு. ரொம்ப நல்லா இருக்குடி. ஏய் இங்க பாரு. நல்லா இருக்குல்ல? அழகா இருக்கு. கீதா இது எப்படி இருக்கு பாரு. சூப்பரா இருக்கு. ஏய் இங்க பாரு. ஏய் சூப்பரா இருக்கு. இது உனக்கு சூப்பரா இருக்கு மகி. மகி உனக்கு இது பிடிச்சிருக்கா பாரு. ஹாய் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இத எடுத்துக்கலாம். கீதா இத பாரு. இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எடுத்துக்க. எல்லாமே எடுத்துக்க. நிஜமாவா? அப்படினா நான் வந்து ஏய் மாமாக்கு ரொம்ப செலவு வைக்காத. மேரேஜ்க்கு முன்னாடியே இப்படினா மேரேஜ்க்கு அப்புறம் எப்படின்னு மாமா பயந்துற போறாரு. நான் ஏன் பயப்பட போறேன்? இது எல்லாத்துக்குமே கீதா தான் பே பண்ண போறா. என்னது? நானா? ஆமா. அதுவும் எப்படிங்கற? இந்த கார்டால. மாமா இது கிரெடிட் கார்டு தானே? ஆமா. உங்களோடதா? உன்னோடது. என்னோட வருங்கால மனைவிக்கு நான் கொடுக்கிற ஒரு சின்ன அன்பு பரிசு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க கிரெடிட் கார்டுல இருந்து உன் பேருக்கு ஆட் அண்ட் கார்டு வாங்கியிருக்கேன். நீ இதுல 5 lakhs வரைக்கும் செலவு பண்ணலாம். 5 lakhs-ஆ? இது சின்ன அன்பு பரிசு இல்ல, பெரிய அன்பு பரிசு. கீதா நீ ரொம்ப லக்கிடி. ஒரு நிமிஷம். ஹலோ 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 ஒரு நிமிஷம். என் ஃப்ரெண்டு கூப்பிடுறா. இங்க சிக்னல் கிடைக்கல, நான் பேசிட்டு வந்துடுறேன். இந்தா அதாங்க வச்சு. ஹலோ ஹலோ கீதா வா நம்ம வேற செக்ஷன் போய் பார்க்கலாம். சரிடி, நான் அப்புறமா பேசுறேன்.
என்னடி வெளியில மாதவி இருக்கா. என்னடி சொல்ற? வெளியில போன் பேசிட்டு இருந்தனா திடீர்னு என்ன பார்த்து ரோட கிராஸ் பண்ணி வந்தா. நான் பயந்து போய் உள்ள வந்துட்டேன். அடி போடி, நீ வேற யாரையோ பாத்திருப்ப. அது உனக்கு மாதவி மாதிரி இருந்திருக்கும். இல்ல, அவளேதான் வெளியில தான் நிக்கிறா. இப்ப என்ன பண்றது கீதா? யோசிக்க டைம் இல்ல, ஏதாவது பேசி அனுப்பி வச்சிடலாம். வா. என்ன சொல்ற? மாதவி கிட்ட என்ன பேசுறது? இனிமே நம்ம முகத்துல முழிக்காத மாதிரி எதையாவது பேசுவோம். அதுக்குள்ள மதிமாமா நம்மளை தேடி வந்துட்டாருனா? ஒரு நிமிஷம் நீங்க இரு. மாமா, பேக்கிங்லாம் நீங்க வாங்கிட்டு வாங்க. நானும் மகையும் கார் கிட்ட நிக்கிறோம். கார் கீ தரட்டுமா? உள்ள ஏசி போட்டு உட்காரீங்களா? இல்ல மாமா, பரவாயில்ல. ஓகே, எனக்கு கொஞ்சம் ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. யூ கேரி ஆன். ஓகே மாமா, வா போலாம். மகி, கீதா, என்னம்மா எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன கீதா, இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டீங்களே? நான் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஏ, வாடகை பாக்கி ஏதாவது வச்சுட்டு வந்து உங்க தலையில கட்டிடுவோன்னு பயந்துட்டீங்களா? அதெல்லாம் சுத்தமா செட்டில் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். கீதா, என்ன கீதா? முதல்ல இடத்த காலி பண்ணு. உன்கிட்ட பேசிட்டு இருந்தா தொலைஞ்சு போன தரித்திரம் மறுபடியும் எங்க கிட்ட வந்து ஒட்டிக்கும். இது வரைக்கும் நீங்க எப்படியோ, இனிமே நீங்க வேற நாங்க வேற. அதனால தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாம கிளம்புங்க. சொல்றது காதுல விழுதா இல்லையா? விழுந்ததுமா, விழுந்தது. நீங்க சொல்றதும் காதுல விழுந்தது. ஏன் இப்படி சொல்றீங்கிற காரணமும் மனசுல விழுந்தது. அப்புறம் என்ன, கிளம்பி போக வேண்டியது தானே? நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா பழசெல்லாம் மறந்துடணும்னு நினைக்கிறது நல்லது இல்ல. ஏன் மறக்க கூடாது? இப்பதான் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் உங்க நிம்மதியை கெடுக்கணும்னு நினைக்கிறவளா? இல்ல, நாங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவங்க. போதுமா? கிளம்புங்க. உங்க பழக்கத்தால இது வரைக்கும் பட்ட கஷ்டம் அவமானங்கள்லாம் போதும். இதுக்கு மேல அவமானப்பட நாங்க தயாரா இல்ல. அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு கடைசியில எங்களை நட்டாத்துல விட்ட மாதிரி எங்களை கைவிட்டு போனீங்களே. இப்ப என்ன முகத்தை வச்சுக்கிட்டு எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? கீதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. உங்களை காப்பாத்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எங்கெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சேன் தெரியுமா? நீங்க எதுவும் பேச வேண்டாம். மரியாதை குறையறதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்ல அசிங்கப்பட்டு போவீங்க. என்ன கீதா, யார் அந்த லேடி? என்னமா உங்களுக்கு? அவங்க சோப்பு வியாபாரம் பண்றவங்க. ஓ, சோப்பு விக்கிறவங்களா? என்னமா? சோப்பு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. வேண்டான்னு மரியாதையா சொன்ன கேட்கல. அதான் சத்தம் போட்டேன். பர்ச்சேஸ்க்கு வந்த இடத்துல இப்படி எல்லாம் தொல்லை. என்ன பண்றது? சரி சரி, கார்ல இருங்க, நம்ம கிளம்பலாம். இடியா புயல் மழையா, இது சூறை காற்றின் மொழியா. இடியா புயல் மழையா, இது சூறை காற்றின் மொழியா. கலங்காதே கலங்காதே, அதை நீ மோதி கரையேறு. கொடியல்ல பெண்மை என்று பெடி என்று சொல்ல வேண்டும். கிளியல்ல பெண்மை என்று ஒலி என்று மாற வேண்டும். இடியா புயல் மழையா, இது சூறை காற்றின் மொழியா. இடியா புயல் மழையா, இது சூறை காற்றின் மொழியா.
சொந்தங்கள் தனி ரகமா ஆளுவதும் பெண்மை அடக்குவதும் அவர் சேட்டைகள் ஓய்ந்திடுமா சரவிளக்கு போலே ஒரு பாவை சீராக ஒளிரட்டுமே கொடுமை என்றால் மழமை எல்லாம் அவள் எரித்திடும் எரிமலை என எஸ் டாக்டர் பார்க்கணும். ஃபீவரா? இல்ல தலைவலியா இருக்கு. மைக்ரேன் ஹெடேக் மாதிரி தோணுது. வெயிட் பண்ணுங்க. சரி, ஒரு நிமிஷம். இது போட்டுக்கோங்க. பன்றி காய்ச்சல் தொத்திக்காம இருக்கும். தேங்க்ஸ். முதல்ல இடத்த காலி பண்ணு. உன்கிட்ட பேசிட்டு இருந்தா தொலைஞ்சு போன தரித்திரம் மறுபடியும் எங்க கிட்ட வந்து ஒட்டிக்கும். உங்க பழக்கத்தால இது வரைக்கும் பட்ட கஷ்டம் அவமானங்கள்ல போதும். இதுக்கு மேல அவமானப்பட நாங்க தயாரா இல்ல. கடைசியில எங்களை நட்டாத்துல விட்ட மாதிரி எங்களை கை விட்டு போனீங்களே. இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? இங்க விமலான ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஒரு நிமிஷம். எஸ் மேடம், செக்கப்காக அட்மிட் ஆயிருக்காங்க. ஆமாங்க, நான் அவளை பார்க்கணும். 1 hour ஆகும். ஏன்? இப்போ விசிட்டிங் அவர் தானே, ஏன் 1 hour ஆகும்னு சொல்றீங்க? பன்றி காய்ச்சல் தொத்திக்காம இருக்க மாஸ்க் போடுவோம். ஸ்டாக் இல்ல, எடுத்துட்டு வர 1 hour ஆகும். அதான் வெயிட் பண்ண சொன்னேன். எனக்கு நெக்ஸ்ட் ஹோம்ல ஒரு மீட்டிங் இருக்கு. இவளை பார்த்துட்டு போயிடலான்னா எல்லா பிளானும் சொதப்பலாயிடும் போல இருக்கு. இது வேற. ஹலோ,
அருணா தான் பேசுறேன். சரி 1 ஹவருக்கு மீட்டிங்கை தள்ளிப்பட முடியுமா? ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவளை பார்த்துட்டு தான் வர முடியும். சாரி, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நீங்க தப்பா நினைக்கலனா இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் இன்னும் ஓபன் பண்ணல. நான் உன் பையனை பத்தி தான் பேசுறேன். அவனுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டாமா? உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தழைக்கணும்ல.